அந்த ஆடில் அந்த ட்ரெய்லரில் வந்த மாதிரி 2 நடிகர்கள், 2 பேர், 2 பயணங்கள், ஒரே இலக்கு. ஐ திங்க் ஜீவாவும் நானும் எப்பவுமே வந்து ஒரு வித்தியாசமும் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒரு ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி படங்களும் பண்ணணும்னு நினச்சி விரும்பி ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கோம். இந்த படமாக அந்த முயற்சியில் கண்டிப்பாக ஒரு மைல்கல்லாக இருக்கும். எனக்கு வந்து என்னோட இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ண கதாபாத்திரங்கள் ஐ திங்க் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ரோல்ஸ். இன்ஃபேக்ட் யதார்த்தமாக பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக இந்த படம் வில் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபில்ம்ஸ். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அண்ட் ஜீவா சொன்ன மாதிரி ஷைத்தான் பார்த்துட்டு தான் நானும் விஜய் முன்னாடியே தெரியும் ராவன் பண்ணும்போது. பட் ஷைத்தான் பார்த்துட்டு எனக்கு அவருக்குள்ள ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனர் இருக்காருன்னு தோணுச்சு. அண்ட் இந்த படம் பற்றி ஏற்கனவே பேசியிருந்தார். ஸோ நான் கேஷுவலாக பேசும்போது சொன்னார், பண்ணுறீங்களா, இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு கேட்டு. ஸோ ஆக்சுவலி இதில் வேற ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு, அதுக்கு தான் என்னை ட்ரை பண்ணியிருந்தார். பட் நான் இந்த கதாபாத்திரம் தான் பண்ணணுன்னு சொன்னேன். பட் இது வந்து ஒரு காமெடியன் பண்ணோம், இல்லைனா ஒரு குணச்சித்திர நடிகர் பண்ண வேண்டிய ஒரு வேஷம் இது நீங்கள் பண்ணி தான் ஆகணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பண்ணி தான் ஆகணுன்னு. அண்ட் ஐ திங்க் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் நாங்கள் சக்சீட் பண்ணியிருக்கோம் அந்த கேரக்டரை திரையில் கொண்டு வருது அவர் நினச்சது. ரொம்ப அன்கன்வென்ஷனல் லுக் அட் ஹீரோயிசம் இது வரைக்கும் நான் பண்ண கதாநாயகர் வேஷங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்ட ஒரு வேஷமாக இருக்கும். எனக்கு தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் சரி ஒரு ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஷுட் தேங்க் விஜய் ஃபார் தட், இந்த ஒரு கதாபாத்திரம் க்ரியேட் பண்ணதுக்கு. அண்ட் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ளஷர். ஜீவா சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ஹவர்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க கார் ஐ திங்க் தே டிடன்ட் பே மச் ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் காஸ்ட் ஃபார் த காரில். ஏன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் அப்படியே கேட்டுறேன், நெவர் வென்ட் பேக் டு த ஹோட்டல் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த மாதிரி தான் ரொம்ப டயரிங் ஷெட்யூல்ஸ். அண்ட் லைக் ஜீவா செட், நான் மென்ஷன் பண்ண டைரக்டோரியல் டீம், ஐ மீன் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் ஆஃப் தெம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்பெஷலி அவர் லைவ் சிங்க்னு சொல்கிற மாதிரி, சிங் சவுண்ட் சொல்கிற மாதிரி தான் எனக்கு பக்குன்னு இப்போ தோணுச்சு. ஏன்னா அவர் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, நான் தமிழும் இருந்துச்சு ஹிந்தியும் இருந்துச்சு. அண்ட் ஹிந்தி வந்து எனக்கு சுத்தமாக வராது. அண்ட் ஒரு பக்கம் தபு, ஒரு பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே லைக் ரொம்ப சீசன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ சொதப்பவும் கூடாது. பரவாயில்ல, நீ இறங்கி ஒரு மாதிரி பேசிட்டேன். ஆனால் என் ஹிந்திலாம் தமிழ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சில பகுதிகள் நாங்கள் திருப்பியும் டப் பண்ண போகிறோம், டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரியலி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ டென்ட் ஹேவ் அ ப்ளஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் நாசர் சார். எப்போவுமே ஒவ்வொரு படத்துலையும் அவரோட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்த்தி ஒரு காம்படிஷன் இருக்கும் எல்லா ரோல்ஸ்லேயும். எங்களுக்குள்ள ஒரு ரொம்ப நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. ஐ ரியலி லுக் ஃபார்வர்ட் டு இந்த படத்தில். ஆனால் அந்த வாய்ப்பு வரல. பட் ஐ சீன் ஹிஸ் போர்ஷன்ஸ். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க as always. அண்ட் ரிலையன்ஸ் அண்ட் கெட்அவே லவ்லி ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா இருக்காங்க கூட ஒர்க் பண்ணுறது. அண்ட் இந்த படம் ஐ திங்க் இட் பி அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ தேங்க்ஸ் a lot. And thanks Dharni for being here. டேவிட் வழக்கமாக இதுவரை தமிழ் சினிமாவில் வெறும் கதை சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றோம். அபூர்வமாக சில படங்களை அனுபவங்களை தருகின்றன. அந்த வகையில் டேவிட் கதை சொல்வதை விட ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஒரே படத்திலே வேறு கதைகளை சொல்லி அதை இணைக்கின்ற ஒரு விஷயம் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் நடந்தேறி இருக்கிறது என்று நம்புகிறேன். உண்மையில் நான் இந்த படத்தில் நடித்ததற்காக விஜய் நம்பியாருக்கு பெரும் நன்றி சொல்ல வேண்டும். ஜீவா, விக்ரம் எல்லோருமே கடந்து வந்த ஒரு அனுபவம் எங்களுக்கு அந்த சிங் சவுண்ட். நான் வந்த காலத்தில் 25 வருடங்களுக்கு முன்னால் சைலன்ஸ் என்று சொன்னால் சைலன்ஸ் வரும் படப்பிடிப்பு தளத்தில். ஆனால் இப்பொழுது சைலன்ஸ் என்று சொன்னால் சத்தம் 2 மடங்கு அதிகமாகிறது. இந்த சூழ்நிலைக்கு பழகிவிட்ட எங்களுக்கு இந்த படத்தில் டேவிட் படத்தில் நடிக்கின்ற பொழுது சைலன்ஸ் என்று சொன்னால் குண்டூசி விழுந்தால் கூட ஒரு பேரிடி போல் விழுகின்ற ஒரு நிசப்தம் அமையும். அது ஒரு பெரிய ஒரு பயத்தை பயம் இல்லை, ஒரு ஃபோக்கஸை கொண்டு வரும்.
ஆனால் முதல் நாள் தான் அந்த இது, அதுக்கப்புறம் நாங்கள் பழகிட்டோம் அந்த சைலன்ஸுக்கு. அது ஒரு பெரிய அனுபவம். நான் முதல் நாள் படம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சதே விஜய் நம்பியாருக்கு. தேங்க்யூ விஜய் ஃபார் கிவிங் மீ சைலன்ஸ் ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஸோ இந்த படத்தில் வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாங்கள் நடிக்கும்போது வழக்கமாக டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் நாங்கள் விட்டுருவோம். நான் விட்டுருவேன். ஓகே. ஆனால் இந்த படத்தில் இங்கே தான் ஃபைனல் எவ்ரிதிங்கும் போது எங்கள் எல்லாருக்குமே வந்து கடமை உணர்ச்சி இன்னும் கூடுச்சு. அதனால வந்து மற்ற எல்லா படத்தை விட இதில் வந்து நாங்கள் வேறு விதமான ஒரு அணுகுமுறையை நாங்கள் நடிப்பில் பண்ணியிருக்கோம். மற்றபடி உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வகையில் தமிழ் சினிமாவில் கதை சொல்லப்படல. மற்றபடி மற்றவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி விஜய் நம்பியார் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் அண்ட் ஒண்டர்ஃபுல் டீம். அஃப்கோர்ஸ் வி ஆல் ஒர்க் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ். ஆனால் அது வந்து வேலை செய்யும்போது அது தெரியவே இல்லை. when we worked we never felt that because everybody used to keep அப்படியே பேம்பர் பண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க, எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. நான் வந்து நைட்டு ரொம்ப போச்சுன்னா சாரதாவை அப்படி பார்ப்பேன், வாட் மேடம் ஷீல் கேஸ் அ நைஸ், இப்போ சிரிக்கிற மாதிரி சிரிப்பாங்க. பட் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம். இட் வாஸ் அவ்வளோ டயர்ஸமாக ஒன்றும் இல்லை. இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம், highly professionally made film, and it's going to be a rocking entertainment. Once again, I thank Getaway and Reliance for making this film. Thank you.